ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி கல்கல். கரகர முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் ரவை, வறுக்காத ரவை எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய், வெது வெதுப்பான பால் 1/4 கப் அளவு தேவைப்படும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இனிப்புக்கு தேவையான சீனி ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சீனி, 2லேருந்து 3 ஏலக்காய் நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது நல்ல நீர் விட்டு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்திருந்த 1/4 கப் பாலே போதுமானதா இருக்கும். சர்க்கரையும் சேர்த்திருக்கிறதால நிறைய நீர் விட்டு வந்திருக்கு. தேவைப்பட்டா திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாவு நல்ல கெட்டியான பதத்துல தான் இருக்கணும். மாவை 1/2 மணி நேரம் மூடி ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. பிச்சு பார்க்கும்போது தெரியும், நல்ல லேயரா வந்திருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது வெடிப்பு விழக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சரியான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அழுத்தி விட்டுக்கோங்க. எந்த அளவு மெலிசா விரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுல விரிச்சு எடுத்துக்கோங்க. புது சீப்பு இருந்ததுன்னா அதுல கூட இந்த மாதிரி செய்யலாம். ஒரு சைட்ல இருந்து மறு சைடு உருட்டி விட்டுக்கோங்க. ஓரங்களை அழுத்தி விட்டுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இனி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, மிதமா தான் இருக்கணும். குறைவான தீயிலிருந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ அதிகமா வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா மேல் பகுதியில சட்டுன்னு நிறம் மாறிடும், உள் பகுதியில வேகாமலே இருக்கும். எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நிதானமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்ததுமே கலந்து விடாம ஒரு 1/2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா லேசா கலந்து விட்டுக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் இப்ப பயன்படுத்தக்கூடிய கரண்டியில கூட மாவை நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். திரும்ப 2-3 வாட்டி அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்ப லேசா நிறம் மாறி வந்திருக்கு. நல்ல ஒரு செவந்த நிறத்துக்கு மாறி வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு. எடுத்துடலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியா பொரிச்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பவுடர் சுகர், டீ எல்லாம் அரைச்செடுக்க பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர்ல வச்சு தூவி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.